இந்த இடத்துல வந்து கட்சியை நிர்வாகம் பண்ணக்கூடியது யாராக இருப்பாங்க, அது ஆதவர்ஜனாவா அவர் கையில் எடுத்துப்பாரா அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் நிர்வாகம் சம்பந்தமாக முழு நேரம் செலவிடுறதுனால புஷியாக இருந்தாலும் கட்சியில் செயல்பட முடியல. அப்போ இந்த இடத்துல இரண்டாவது நபர் கட்டாயம் தேவைப்படுகிறார். தமிழக வெற்றி கழகத்துக்கு முதலமைச்சரை கடந்து இரண்டாவது நபர், அது ஆட்சி அதிகாரத்தில்னா கூட கட்சியை வழிநடத்துறது, எம்எல்ஏக்களை வழிநடத்தக்கூடிய அது கட்சி நிர்வாகிகளை வழிநடத்துறதுக்கு இரண்டாவது நபர் தேவைப்படுகிறார். அந்த இரண்டாவது நபர் யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அங்கே முட்டல் மோதல் நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம். இது ஒரு தகவல் இருக்குது. இந்த சிச்சுவேஷனில் இந்த குடும்ப சிக்கல்னு ஒன்று பேசுகிறாங்க இல்லையா, அந்த குடும்ப சிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஊடகங்களில் வெவ்வேறு விதமாக ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தீபாவளிக்குள்ளே நான் சொல்கிறது இந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் ஒன்றா இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஜூலை 31 சிக்மா படம் ரிலீஸ் ஆகுது. இந்த சிக்மா படம் ரிலீஸ் ஆகும்போதே பல ரிசல்ட்டுகள் உங்களுக்கு தெரிய வரும். இந்த குடும்ப சிக்கல்கள்லாம் ஒரு முடிவு பெறத்துக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. நாளைக்கு கட்சிக்குள்ளேயே கூட ஜேசன் சஞ்சய் வரலாம். இந்த இரண்டாவது யாருன்ற அந்த கேள்விக்கு ஒரு முடிவாக கூட கிடைக்கலாம். எல்லாருமே எதிர்பார்க்குறது சிக்மா படம் ஜூலை 31 ரிலீஸை எதிர்பார்க்குறாங்க. அந்த ரிலீஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த முதல் காட்சியை பார்ப்பதற்கு விஜய் வருவாரா, சங்கீதா வருவாங்களா அப்படின்ற சில பேச்சுக்கள்லாம் இருக்குது. குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ஒன்றா சேரக்கூடிய ஒரு சூழல் கூடி வருதுன்ற மாதிரி இந்த குடும்ப பஞ்சாயத்து செய்யக்கூடிய நபர்கிட்ட ஒரு சோர்சஸ் மூலமாக நமக்கு தகவல் இருக்குது. இப்போ இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது வழக்கமாக எல்லாரும் சொல்லுறது 4 முனை போட்டின்னு சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இந்த முறை 5 முனை போட்டி கூட இருக்கலாம். ஏன்னா புதிய கட்சிகள், சில கட்சிகள் உருவாகதான் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் 5 முனை போட்டி கூட வரலாம் ஒரு வேளை. அப்போது இந்த இடத்துல ஆளுங்கட்சி வெற்றி பெறுமான்றது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே பெற்ற வாக்குகளை கூடுதலாக பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் இங்கே கவனிக்கணும். ஏற்கனவே பெற்ற வாக்குகளை காட்டிலும் கூடுதல் வாக்குகள் பெறும்போது அது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? அதிமுகவை காட்டிலும் ஆளுங்கட்சிக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். காரணம் என்ன? குறிப்பாக இந்த தேர்தலில் மற்றும் பலரும் சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யார் வெற்றி பெறணும், யார் தோல்வி அடைவாங்கன்ற அந்த முடிவு பண்ணுற இடத்துல நிச்சயமாக சீமான் இருப்பார். இந்த 4%ன்றதெல்லாம் மறந்துட்டு இங்கே அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் நினைக்க விட்டார் 4% தான் வாங்குறாங்க. இந்த முறை பை எலெக்ஷனில் உங்களுக்கு தெரியும், அந்த 4 மடங்காக மாறும். நிச்சயமாக வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்குன்றது தான் பார்வை. இதை கடந்து ஒரு கேள்வி கடைசியாக எல்லாரும் சொல்லப்படுகிறேன். த ஜென்டில்மேன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது இந்த சேனலுடைய முதல் காணொளி. தமிழ்நாடு அரசு, விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு அரசு விரைவில் எதிர்கொள்ளப் போவது 5 சட்டமன்ற இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலில் ரொம்பவும் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க ஆளுங்கட்சி தரப்பில். ஏன்னா வழக்கமாக பெரும்பாலும் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கின்ற அந்த ஒரு எண்ணம் அதுக்கு காரணம். சில நேரங்களில் அது மாறியும் இருக்குது. பெரும்பாலும் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். அதுக்கு காரணம் என்ன? ஆளுங்கட்சியோட பவர் இருக்குது. நிறைய திட்டங்களை பார்த்தா அந்த மக்களுக்கு வாரி இறைக்க முடியும். அதை கடந்து இப்போ சினிமா ஆளுமை என்கின்ற அந்த ஒரு பிம்பம் இருக்குது விஜய் அவர்களுக்கு. ஸோ இதெல்லாம் அப்படி பார்த்துருக்கேன்னா எப்படி நாம் தான் ஜெயிப்போன்ற அந்த ஒரு விதமான ஒரு மமதையில் இருக்கிறாங்கன்னு கூட சொல்ல முடியும். அந்த மமதை தானே எனக்கு தெரியல. சமீபத்தில் விஜய் அவருடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா தூர்ந்து போன தூரம், காரம், நேரம், வீரம் இதெல்லாம் பேசுனா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது வழக்கமாக எல்லோரும் சொல்லக்கூடிய 4 முனை போட்டின்னு சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இந்த முறை 5 முனை போட்டி கூட இருக்கலாம். ஏன்னா புதிய கட்சிகள், சில கட்சிகள் உருவாகதான் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் 5 முனை போட்டி கூட வரலாம் ஒரு வேளை. ஆனால் இந்த இடத்துல ஆளுங்கட்சிக்கு வெற்றி கிடைக்குமா? யாருக்கு வெற்றி கிடைக்கும்? அல்லது எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகள்னா திமுகவோ அதிமுக வெற்றி பெறுமா? ஏன்னா ஏற்கனவே இருந்த ஒரு தொகுதி தவிர மீதி 4 தொகுதியுமே அதிமுக ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி. அப்போது இந்த இடத்துல ஆளுங்கட்சி வெற்றி பெறுமான்றது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவர் சொன்னார் இல்லையா, தீர்ந்து போன கட்சினா அது அதிமுக தான் சொல்கிறாருன்னு நம்ம எடுத்துக்க முடியும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மற்றும் பலர்னு சொன்னார் இல்லையா, அந்த மற்றும் பலரில் நாம் தமிழர் கட்சியும் இருக்கிறாங்க. இப்போது நான் இங்கே தெரிவிக்கிறது என்னென்னா,
எப்படி இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 4 தொகுதியில் ஒரு தொகுதி திருச்சி கிழக்கு அவர் ஏற்கனவே வெற்றி பெற்றது, மீதி இருக்க 4 தொகுதிகள் வந்து அதிமுக வெற்றி பெற்றதுனால இப்போ அந்த இடத்துல மீண்டும் அதிமுக வெற்றி பெறக்கூடும்ன்ற அந்த வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் ஆளுங்கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எந்த அளவுக்கு வெற்றி வந்து பார்த்திங்கன்னா சாத்தியமாகுன்றது ஒரு கேள்வியாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே பெற்ற வாக்குகளை கூடுதலாக பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் இங்கே கவனிக்கணும். ஏற்கனவே வந்து பெற்ற வாக்குகளை காட்டிலும் கூடுதல் வாக்குகள் பெறும்போது அது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? அதிமுகவை காட்டிலும் ஆளுங்கட்சிக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். காரணம்னா பிரச்சார உத்தி இருக்குன்னா இப்போ கடந்த முறை தேர்தலில் வந்து திமுகவை வந்து சாடி தான் வந்து ஆளுங்கட்சி சாடி தான் வந்து பிரச்சாரம் முன்னெடுத்திருப்பார் அண்ணன் சீமான். இப்போ இந்த முறை வந்து யாரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண முடியும்? ஆளுங்கட்சி எதிர்த்து தானே பிரச்சாரம் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது இதுதான் ஒரே ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட்னா ஆளுங்கட்சியை எதிர்த்து பிரச்சாரம். இப்போ இந்த முறை வந்து தமிழக வெற்றி கழகம் தான் ஆளுங்கட்சி. அப்போது ஆளுங்கட்சியை எதிர்த்து பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் கணிசமான அளவு வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தடுத்து இப்போ நடக்கக்கூடிய சில அன்றாடம் நடக்கக்கூடிய அவலங்கள் அப்படி பார்க்கும்போது ஆளுங்கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வாக்கு சரிவு, அந்த வாக்கு சரிவை ஏற்படுத்தக்கூடிய கட்சி எதுனா அது நாம் தமிழர் கட்சி. இது ஒன்று. இரண்டாவது ஒன்று என்னன்னா இன்னொரு விஷயம் நடக்குது. இப்போ சமீபத்தில் அவர் பேசின பேச்சுக்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து மேடையில் பேசின அந்த பேச்சுக்கள் இல்லையா திருச்சியில், அது வந்து பெரிய பேசும் பொருளானதுனால கேட்டால் இனி பிரச்சாரங்களில் வந்து எப்படி மேற்கொள்றது சொல்லி சில உத்திகளை வந்து வகுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஆயிடுச்சு, நெகட்டிவ் ஆயிடுச்சு. விஜய் அவர்கள் வந்து ஆபாசமாக பேசுகிறாருன்ற மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து விஜய் அவர்களே வந்து அசிங்கமாக பேசுகிறாங்கன்னு சொல்லி பேசுறது போய் இப்போ விஜய் அவர்களே அசிங்கமாக பேசுகிறாரு, முதலமைச்சர் அசிங்கமாக பேசுகிறார் சொல்லி மக்கள்கிட்டயே ஒரு பேச்சு ஆயிடுச்சு. அது பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆனது. இப்போ இனிமேல் பிரச்சாரங்களை வந்து எப்படி மேற்கொள்றது சொல்லிட்டு தனியாக வந்து வகுப்பெடுக்கிற வேலைகள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கிடையில் வந்து அங்கே வந்து யார் வந்து இரண்டாவது சக்தி அப்படின்றது உள்ளுக்குள்ள ஒரு மோதல் நடந்துக்கிட்டே இருக்கு. எல்லா விதமான சண்டையில் பிரதானமாக பார்க்கக்கூடியது புஷி ஆனந்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவுக்கும் யார் வந்து இங்கே வந்து இரண்டாவது சக்தி. ஒரு புறம் வந்து மீடியாக்களை சந்திக்கிறதுல வந்து ஆதவ அர்ஜுனா அனுமதிச்சிட்டா ஆதவ அர்ஜுனா அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு தன் சொந்த கருத்துக்கள்லாம் அதில் திணிக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துடுது. இன்னொரு பக்கம் வந்து புஷி ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சி மட்டத்தில் வந்து என்ன தவறு நடந்தாலும் என்ன குறைகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை வந்து கலைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கணும். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு கேட்டால் இப்போ வந்து அவருடைய துறை சம்மந்தமான விஷயங்களில் அவர் கவனம் செலுத்தும் போது கட்சியை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அதனால் அங்கங்கே தகராறு நடக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து கட்சியை நிர்வாகம் பண்ணக்கூடியது யாராக இருப்பாங்க? அது ஆதவ அர்ஜுனாவா அவர் கையில் எடுத்துப்பாரா அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் நிர்வாகம் சம்பந்தமாக முழு நேரம் செலவிடுறதுனால புஷியாக இருந்தாலும் கட்சியில் செயல்பட முடியல. அப்போது இந்த இடத்துல இரண்டாவது நபர் கட்டாயம் தேவைப்படுகிறார். தமிழக வெற்றி கழகத்துக்கு முதலமைச்சரை கடந்து இரண்டாவது நபர், அது ஆட்சி அதிகாரத்தில்னா கூட கட்சியை வழிநடத்துறது, எம்எல்ஏக்களை வழிநடத்தக்கூடிய அந்த கட்சி நிர்வாகிகளை வழிநடத்துறதுக்கு இரண்டாவது நபர் தேவைப்படுகிறார். அந்த இரண்டாவது நபர் யார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அங்கே மோதல் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் இது ஒரு தகவல் இருக்குது. இந்த சிச்சுவேஷனில் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து இந்த ராஜ்யசபா எம்பி யாருக்கு கொடுக்குறதுன்ற அந்த ஒரு பிரச்சனை வந்தபோது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லாரும் எதிர்பார்த்தது கேட்டால் ஒரு 4 பேர் முட்டி மோதுவாங்க அந்த பதவிக்காகன்னு சொல்லிட்டு. அதுவும் குறிப்பாக வந்து ஜான் ஆரோக்கியசாமி அவர்களெல்லாம் சேர்த்துருந்தாங்க. உள்ளபடியே ஜான் ஆரோக்கியசாமிக்கு இது போன்ற வந்து ஒரு பதவியில் போயிட்டு உட்காந்துக்கணுன்றதெல்லாம் அவருக்கு அந்த எண்ணமே கிடையாது. அவருடைய இலக்கு வேறு. அவர் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து இந்திய அரசியலை தீர்மானிக்கிற இடத்துல வரணுன்றது தான் அவருடைய அடுத்த நெக்ஸ்ட் கெரியர். ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்துருக்காரு. குறுகிய காலத்தில் 2 வருடத்தில் கட்சியை தொடங்கி அதை வந்து ஆட்சி கட்டில் அமர வைக்கிறதுன்றது பெரிய பணி. அது ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து பார்த்திங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி திரும்பி பார்க்கும்போது ஒரு இந்திய அரசியலை நிர்ணயிக்கிற அந்த இடத்துக்கு வந்து அவர் அடுத்த கட்டமாக நகர்ந்து போகும்போது எப்படி வந்து ஒரு பீரியடில் பிரசாந்த் கிஷோர் இருந்தாரோ அந்த எல்லைகளை கடந்து போகும்போது ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டு அங்கே உட்காந்து பேர சொல்லி சில பேர் தப்பு கணக்கு போட்டாங்க. அது உண்மையும் கிடையாது, அது தவறான செய்தி. இது எல்லாத்துக்கும் மேலே கேட்டால் த்ரிஷாவுக்கு வந்து பதவி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வழக்கமாக த்ரிஷா குறித்து பேசக்கூடியவர்கள் த்ரிஷாவுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இது எதுவுமே நடக்காமல் காங்கிரஸுக்கு அதை வந்து கொடுத்துட்டாங்க. இன்னும் சொல்லணும்னா காங்கிரஸில் கூட இந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து கொடுக்க போகிறார், அவர் தான் வந்து பதவியேற்க போகிறாரு அப்படிலாம் கூட சொன்னாங்க. இது எதுவுமே இல்லாமல் கேட்டால் ஒட்டுமொத்தமாக ஆகும்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த ராஜ்யசபா அந்த பதவி இல்லை, அது காங்கிரஸுக்கு வந்து கொடுக்குற மாதிரி ஆச்சு. அநேகமாக அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப. சிதம்பரம் கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஆக தேசிய கட்சிக்கு அதை தார வாத்துட்டாருன்னு சொல்லலாம் ஒரு பக்கம். ஸோ இதெல்லாம் நடக்குது. இதை கடந்து வந்து கேட்டிங்கன்னா வந்து இப்போ வழக்கமாக பேசக்கூடிய அந்த வரும்போது
இந்த குடும்ப சிக்கல்னு ஒன்று பேசுகிறாங்க இல்லையா, அந்த குடும்ப சிக்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில ஊடகங்களில் வெவ்வேறு விதமாக ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரக்கூடிய தீபாவளிக்குள்ளே நான் சொல்கிறது இந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் ஒன்றா இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 31 வந்து சிக்மா படம் ரிலீஸ் ஆகுது. இந்த சிக்மா படம் ரிலீஸ் ஆகும்போதே பல ரிசல்ட்டுகள் உங்களுக்கு தெரிய வரும். இந்த குடும்ப சிக்கல்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரத்துக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. நாளைக்கு கட்சிக்குள்ளேயே கூட ஜேசன் சஞ்சய் வரலாம். இந்த இரண்டாவது யார் என்ற அந்த கேள்விக்கு ஒரு முடிவாக கூட கிடைக்கலாம். எல்லாருமே எதிர்பார்க்குறது சிக்மா படம் வந்து ஜூலை 31 ரிலீஸை எதிர்பார்க்குறாங்க. அந்த ரிலீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த முதல் காட்சியை பார்ப்பதற்கு வந்து விஜய் வருவாரா, சங்கீதா வருவாங்களா அப்படின்ற சில பேச்சுக்கள்லாம் இருக்குது. குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ஒன்றா சேரக்கூடிய ஒரு சூழல் வந்து கூடி வருதுன்ற மாதிரி வந்து இந்த குடும்ப பஞ்சாயத்து செய்யக்கூடிய நபர்கள்கிட்ட வந்து ஒரு சோர்சஸ் மூலமாக நமக்கு தகவல் வந்து இருக்குது. அதனால் என்ன நடக்குதுன்றதை நம்ம கூர்ந்து கவனிப்போம். இப்போ இந்த செய்தியில் வந்து நமக்கு பிரதானமாக தெரியக்கூடியது கேட்டால் முதல் நம்ம பார்த்த இந்த திருச்சி மற்றும் இந்த 4 தொகுதிகளான அந்த இடைத்தேர்தல் இருக்குது இல்லையா, அந்த இடைத்தேர்தல் வந்து ஆளுங்கட்சிக்கு நிச்சயமாக ஒரு சரிவைத்தான் தரும் அப்படின்றது தான் தகவலாக இருக்குது. என்ன தான் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை முன்னெடுத்தால் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மறுபடியும் வந்து 5000 பேரை வந்து ஒரு பட்டி அடித்து ஒரு கொட்டடியில் போட்டு நீங்கள் பிரச்சாரம் பண்ணாலும் கூட பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக மக்களுடைய எண்ணங்கள் மாறிக்கிட்டு இருக்குன்றது தான் தகவல். குறிப்பாக இந்த தேர்தலில் மற்றும் பலரும் சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து யார் வெற்றி பெறணும் யார் தோல்வி அடைவாங்கன்ற அந்த முடிவு பண்ணுற இடத்துல நிச்சயமாக சீமான் இருப்பார். அந்த 4%ன்றதெல்லாம் மறந்துட்டு இங்கே அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நினைக்க விட்டார் 4% தான் வாங்குறாங்கன்ட்டு. இந்த முறை பை எலெக்ஷனில் உங்களுக்கு தெரியும் அந்த 4 மடங்காக மாறும். நிச்சயமாக வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்குன்றது தான் பார்வை. இதை கடந்து ஒரு கேள்வி கடைசியாக எல்லாரும் சொல்லக்கூடிய கேட்டால் அண்ணாமலை கட்சி தொடங்குறாங்க. அண்ணாமலை கட்சி தொடங்குவாரா இல்லை வந்து அந்த பிஜேபியோட மாநில தலைவராக இருப்பாரான்றதே இன்னும் அந்த பஞ்சாயத்து டெல்லியிலே முடியட்டும். அது அறிவிக்கட்டும், அவர் கொள்கையை அறிவிக்கட்டும், தத்துவத்தை அறிவிக்கட்டும், கோட்பாடுகள் என்னன்னு சொல்லட்டும், எதை நோக்கி அவருடைய அரசியல் பயணம்னு சொல்லட்டும். அது மத சார்புள்ள கட்சியாக மத சார்பற்ற கட்சியான்றது தெரிய வரட்டும். அதுக்கு பிறகு நம்ம அதை பற்றி பேச சரியாக இருக்கும். இப்போ எல்லாருக்கும் அந்த இடைத்தேர்தல்னதும் ஒரு கேள்வி இருக்க தான் செய்யுது. என்னென்னா யாருக்கு வந்து அங்கே வந்து யாருக்கு சீட்டு கொடுப்பாங்க, யார் வேட்பாளர் வந்து நிற்பாங்கன்றது ஒரு இருக்குது. ஏற்கனவே வந்து தோல்வி அடைந்த தாவேகா சார்பில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர்களுக்கு தான் மீண்டும் வந்து வாய்ப்பு வழங்கணும்னு சொல்லி ஒரு தரப்பில் வந்து பேசப்பட்டாலும் கூட இப்போ இந்த ராஜினாமா செய்த அந்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வழங்கப்படுமா, அப்படி அது மீண்டும் வழங்கப்பட்டால் அது உள்ளபடியாக வந்து அது நெகட்டிவ் ஆயிரும்ன்றது அங்கே இருக்கிற தேர்தல் வியூக அமைப்பாளர்கள் உட்பட எல்லாருக்குமே வந்து கேட்டால் மீண்டும் அதிமுகவில் இருக்கிறவங்கள அங்கே போட்டியிட வச்சா அது வந்து மைனஸ் ஆயிரும். ஏன்னா வாக்களித்த மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அவங்க போய் வாக்கு கேட்கும்போது சில தேவையற்ற அசம்பாவிதங்கள் நடக்கலாம், அந்த மக்கள் வந்து வெறுப்பை உமிழலாம், அப்படியான ஒரு பார்வை இருக்குது. அதனால் வந்து அங்கே வந்து அதிமுக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேசும் பொருள் ஆகிடும் அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல கேட்டால் அந்த நபர்களை தவிர்த்துட்டு அந்த நபர்கள் ஆதரவோடு வேறு ஒரு வேட்பாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா தாவேகா வேட்பாளருக்கு ஏற்கனவே போட்டிட்டு தோல்வி அடைந்த வேட்பாளருக்கே சீட்டு கொடுக்கலான்ற மாதிரி தான் அங்கே ஒரு டிஸ்கஷன் வந்து ஓடிக்கிட்டு இருக்குதுன்றது ஒரு தகவல். இதை கடந்து திருச்சி கிழக்கில் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. திருச்சி கிழக்கில் வழக்கமாக எல்லாரும் கேட்குன்னா திரிஷா நிற்பாங்களான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது. உள்ளபடியே வந்து அந்த மாதிரி வந்து ஒரு எண்ணம் வந்து இது வரைக்கும் இல்லை. வந்து திருச்சி வந்து கிழக்கில் வந்து திரிஷா நிற்க வைக்கிறோன்ற அந்த எண்ணம் இல்லை. ஆனால் நீங்கள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு வேட்பாளர் என்று அங்கே சொல்லும்போது அந்த வேட்பாளர் யாராக இருப்பாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செய்திகள் நம்ம கேட்டாலும் கூட அது வந்து தெரியலன்னு சொல்லினோம். செய்தி இன்னும் அந்த மாதிரி எதுவும் வரவே இல்லை. யாருக்கு வந்து உள்ளபடியே எல்லாரும் எதிர்பார்த்தது ராஜ்யசபா எம்பியே எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த மதிவாணன் என்கின்ற அந்த கரூரில் அந்த மாவட்ட செயலாளர் இருக்கார் இல்லையா, சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்தார் பாருங்க, அவர் தான் வந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்படுவார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது உண்மை. ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட்டையும் வந்து காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது திரிஷாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து வாய்ப்பு வழங்கப்படுமா அப்படின்னா நிச்சயமாக வாய்ப்பு வழங்கப்படாது தான். காரணம் என்ன கேட்டால் எல்லாரும் எதிர்பார்க்கணும் திருச்சியில் வந்து திரிஷா நிற்க வச்சு ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. இங்கே வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் அவர்களுடைய அந்த நகர்வு இருக்கு இல்லையா, விஜய் திரிஷா நகர்வு, அதுக்கு மக்கள் வந்து ஆதரவாக இல்லை, மக்கள் எதிர்பார்க்குறாங்க. உள்ளபடியாக இதுதான். ஏன்னா அது கடுமையான விமர்சனமே ஆகுது. நான் மீண்டும் சொல்கிறது கேட்டால் அந்த 108 சீட்டுகள் வந்து வெற்றி பெற்றதே திரிஷாவோட வந்து அவர் பயணப்படாமல் இருந்ததா, தனி விமானத்திலேயோ அல்லது கல்பாத்தி அகோரம் கல்யாணத்திலேயோ அல்லது மற்ற விவகாரத்தில் திரிஷாவுக்கும் அவருக்கும் வந்து அந்த அந்த நெருக்கம் இல்லாமல் இருந்திருந்தா ஒருவேளை
இந்த 108 சீட்டை தாண்டி ஒரு 140 சீட்டு கூட தனியாக கூட ஜெயிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குடும்ப வாக்குகள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து கணிசமாக இழந்ததனுடைய விளைவு தான் 8 மாவட்டங்களில் 28 தொகுதிகளில் வந்து தோல்வியை தழுவுது. ஸோ அதனால் த்ரீஷாவுக்கு வந்து திருச்சிக்கு இருக்கிற சீட்டு கொடுப்பாங்கன்றது நீங்கள் நம்பத்தால். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் வேறு யாருக்காவது வாய்ப்பு வழங்கலாம். அது என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.